பட் நான் திருப்பி உனக்கு ஒன்று மாதிரி சொல்லிக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு நடந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் லைவில் இந்த விஷயம்லாம் நடந்தது. ஆக்சுவலாக வியானாவும் எஃப்ஜேவும் திரும்பி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க வாயில் ஏதோ ஒட்டியிருக்கு. இவன் ஊட்டி விட்டதில் வாயில் ஒட்டி இருந்தது. அதை இவன் கையை வச்சு துடைக்கிறாங்க. அப்படி துடைக்கும் போது நார்மலாக துடைக்க மாட்டான், அப்படியே அவங்க லிப்பை தடவிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜில் இவங்க இருக்காங்கல்ல, அவன் கையை பிடிச்சி தடுத்துடுறாங்க. வியானாவை பொறுத்த வரைக்கும் இவன் கூட சேர்ந்து நல்லா சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வெளியே தப்பாக போகுது. அதே மாதிரி ஆதிரை வந்ததுக்கப்புறம் சில விஷயங்களை சொன்னாங்கல்ல, அது மூலியமாக ரொம்ப தப்பாக போகுது. பேரண்ட்ஸுமே கோவத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறமாவது உஷாராக இருக்கணும், இவங்கிட்ட பெருசாக உட்காந்து பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்படி முடிவெடுத்தவங்க நேற்று நைட்டு கொஞ்ச நேரம் பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்குறேன். நிறைய லைக் போட்டிங்கன்னா வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேரும். அதனால் லைக் போடாமல் இருக்கவங்க கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனக்கு ஒரு மாதிரி அது நார்மலாக வந்துடும். வியானாவோட லிப்பில் வந்து கையெல்லாம் வச்சான் பார்த்தீங்களா? வியானாவும் ஏன் இப்படி பண்ணுறன்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாங்க. அதுக்கு இவன் என்ன தெரியுமா சொல்கிறான், சே நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அது எனக்கு நார்மலாகவே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக இவன் நார்மலாக அப்போ எவ்வளோ பண்ணியிருப்பான் யோசிச்சுக்கோங்க. ஆதிரை மேலே நம்ம எல்லாருமே தப்பு சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த சமயம் இவனும் சில வேலைகள்லாம் பண்ணாங்க. 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. அதுதான் ஆதிரை நினைக்கிறதும். என்ன நம்ம மட்டும் கெட்டவன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான், இவனும் தானே எல்லா லீலையும் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி ஆதிரை யோசிக்கிறாங்க. அது என்னன்னா 2 பேருமே லீலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஆதிரை ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப க்ளோஸா இவங்கிட்ட எப்ப பாரு இவங்கிட்டயே ஒட்டிட்டு இருந்தாங்க. அப்ப மட்டும் இவன் விலகி போற மாதிரி நடிச்சிட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. கடைசி ஒரு 3-4 நாள் ஆதிரை நெருங்கி போயிருப்பாங்க, இவன் விலகி போயிருப்பான். இவன் என்ன பண்றானோ அதே தான் ஆதிரை பண்ணியிருக்காங்க. ஆதிரை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவன் விலகி போயிருக்காங்க. இவன் சரியான ஆளு தான். என்ன பாருங்க, கொஞ்ச நேரம் கூட இவன் கையை வச்சு இவனால சும்மா இருக்க முடியல. லைட்டா உட்காந்து பேசலாம்னு நினைக்கும் போதே டக்குன்னு லிப்ல கை வைக்கிறதுக்கு போறானா, இவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்றதை நீங்க யோசிச்சுக்கோங்க. சொல்லு சொல்லணும். It's like concern. It's about you. நேற்று எபிசோட்ல ஆதிரை எஃப்ஜே பண்ணிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் போட்டு உடச்சிட்டாங்க. நான் இப்பயும் சொல்றேன், ஆதிரை மேலேயும் நிறைய தப்பு இருக்கு. ஆனா இவன் மேலேயும் தப்பு இருக்குன்றது தான் ஆதிரையோட வாதம். ஆதிரை வந்து அதை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும்னு மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தாங்க. வந்தோடனே எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் நிறைய பேர் கூட நினைச்சாங்க. ஆனால் ஆதிரை மனசுக்குள்ள என்ன தெரியுமா வச்சிருக்காங்க, நம்ம சாதாரணமாக பண்ணுற எல்லாமே வந்து லைவில் வராது. அதாவது லைவில் வருதுன்றதை காட்டிலும் எபிசோடில் வராது. ஆனால் நம்ம சனி ஞாயிறு பேசுறது கண்டிப்பாக எபிசோடில் வரும். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது இவனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க போல. ஏன்னா ஆதிரை நிறைய இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, கானா வினோத்தை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பாங்க, இது டிவியில் வருமா வராதான்னு எனக்கு தெரியல, இருந்தாலுமே இந்த விஷயத்த சொல்கிறேன். அதாவது வந்து பிக் பாஸ் டீம் இதை ஒளிபரப்பு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாதாரண விஷயம்லாம் வந்து பெருசா வெளியே வராது, முக்கியமான இடத்துல நடக்கிறது மட்டும்தான் வெளியே வரும்னு நினைக்கிறாங்க. இப்ப தனியா கூப்பிட்டு இவங்க கிட்ட சண்டை போட்டாலும் அது பெருசா வெளியே போகாது, வேஸ்ட் ஆகும். அதனால எங்க இவனை எக்ஸ்போஸ் பண்ணுமோ அங்க எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. அதுக்கேற்ற மாதிரி நேற்று ஒரு சான்ஸ் கிடைச்சது. இவனை போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. அதாவது இவன் பெண்களை யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறான். அதாவது பெண்களை யூஸ் பண்ணி கேம் ஆடி இவன் மட்டும் நல்ல நிலைமைக்கு போயிடுறான், சேஃப் ஆயிடுறான், பெண்களை காலி பண்ணி விட்டுறான். அதுக்கு நானே சாட்சி. என்கிட்ட என்னென்ன விஷயத்தெல்லாம் இவன் பண்ணானோ அதே விஷயத்தை தான் வியானா கிட்ட பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. வியானா அதெல்லாம் கேட்டாங்க. வியானா உசாருங்க, ஏன்னா வந்து அது நெகட்டிவா போகுதுன்னு தெரிஞ்சோடனே வியானா கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப திரும்பி இவன் கிட்ட போறாங்க. இவன் என்னடானா உதட்டலாம் கைய வைக்கிறான். திரும்பி லவ் ட்ராக்கை இவங்க ஆரம்பிச்சிருவாங்களான்ற மாதிரியும் ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வியானா கேம் ஏற்கனவே வீக்ல தான் இருக்கு. இப்போ இவன் கூட திரும்பி சேர ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் வீக் ஆயிடும். வியானாலாம் வந்து எப்போவுமே ரேங்கிங்ல வந்து பின்னாடி தான் இருக்காங்க. வியானா எப்பனாலும் போகலாம், சுபிக்ஷா எப்பனாலும் போகலாம், அதுதான் நிலைமையா இருக்கு. சுபிக்ஷா இந்த வாரம் தப்பிச்சிருவாங்க. ஏன்னா ரெட்ரோ டீமுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சது. அதை கூட கேன்சல் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்களா இல்லை உண்மையிலேயே நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிருச்சான்றது கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.